மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் தளர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இந்த போராட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. மதுரை தமுக்க மைதானம் அருகே அமர்ந்து முழக்கமிட்ட விவசாயிகள் தற்போது போராட்டத்தை முடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். மதுரை மேலூர் அருகே நல்சன் தொழில்நுட்பம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் இருந்து தமுக்கம் அருகே அமைந்துள்ள மத்திய அரசின் தலைமை தபால் அலுவலகம் வரை அனைத்து விவசாய சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. தல்லாவளம் தலைமை தபால் நிலையம் அருகிலுள்ள மதுரை தமுக்க வாசல் என்று போராட்டக்காரர்கள் வந்திருந்தார்கள். இப்போது காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் போராட்டக்காரர்களுக்கு காவல்துறைக்கு வாக்காளர் ஏற்பட்டிருந்தது. மேலும் பேரணியில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர்களை அனுமதித்த கோரியும் தலைமை சவால் நிலையம் வரை போராட்டம் நடத்த அனுமதித்த கோரி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. சவால் நிலையம் அருகில் உள்ள தமுக்க மைதானம் ஆந்திரேசன் சாலை போராட்டக்காரர்களுக்கு காவல்துறை இடம் ஒதுக்கி கொடுத்ததாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் தமுக்க ஆற்றில் மீது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அப்பகுதி மீது பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து மத்திய அரசு கனிம சுரங்கம் அமைக்க தடை விதிக்க வேண்டும், இல்லையென்றால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் போராட்டம் தற்போது 5 மணி நேரம் தொடர்ந்து நிறைவு பெற்றதாகவும் ஜனவரி 27ஆம் தேதி மேலூர் பகுதி முழுவதும் அனைத்து வீடுகளும் தடுப்பு பிரிவின்றி போராட்டம் நடைபெறும் என்று போராட்டக்காரர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். 5 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த போராட்டம் தற்போது நிறைவு பெற்றதாக போராட்டத்தில் அறிவித்திருக்கிறது. தற்போது தமுக்கம் சாலை முழுவதும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பேருந்துகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.